ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்கள் இவற்றின் உபனிஷத்துக்கள். ரிக் வேதத்தின் உபனிஷத்துக்கள் எதுவெல்லாம் தெரியுமா? ஐதரேய உபனிஷத், ஈஷா உபனிஷத், கடோ உபனிஷத், தைத்திரிய உபனிஷத். இவை ரிக்வேத உபனிஷத்துக்கள். ரிக்வேதத்தின் தாத்பரியத்தை விளக்குகின்ற உபனிஷத்துக்கள். இந்த ரிக்வேதத்தின் சாரம். அடுத்ததாக யஜுர் வேத உபனிஷத்துக்கள் எது பார்க்கலாமா? சாந்தோக்கிய உபனிஷத், கேனோ உபனிஷத். இவை யஜுர்வேத உபனிஷத்துக்கள். இந்த அதர்வண வேத உபனிஷத்துக்கள் பிரச்சனா உபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத். இவை 10 உபனிஷத்துக்களாக கூறப்படுகிறது. ஈசா, கேனா, கடோபா, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்ரேய, தைத்திரிய, பிரச்சனா, சாந்தோக்கிய, பிரகதாரண்யக என கூறப்படுகிறது. இந்த உபனிஷத்துக்களின் சாரம்தான் ரிக்வேதமாக இருக்கிறது. இவற்றை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இதனுடைய மகா வாக்கியங்கள் பிரதானமாக இருக்கிறது. ரிக்வேதம் அதனுடைய மகா மந்திரம் பிரஜானம் பிரம்மம். யஜுர் வேதம் அகம் பிரம்மாஸ்மி. இப்போ ரிக்வேத உபனிஷத்தின் பிரஜானம் பிரம்மம் என்கின்ற இதனுடைய அர்த்தம் பிரம்மம் பேரறிவு நிலை கொண்டது. பிரஜானம் பிரம்மம். இந்த பிரம்மம் பேரறிவு நிலை கொண்டது என கூறப்படுகிறது. யஜுர் வேதத்தின் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாய் இருக்கிறேன். கவனித்து பாருங்கள். ரிக்வேதத்தில் பிரஜானம் பிரம்மம், இந்த பிரம்மம் பேரறிவு சொரூபம் என கூறுகிறது. அதே யஜுர் வேதம் இந்த பிரம்மம் என்பது யார் என விளக்குகிறது. அது அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாய் இருக்கிறேன். ஆக இந்த இரண்டாவது நிலையில் அந்த பிரம்மம் வேறு எதுவும் அல்ல, அது நானாக இருக்கிறேன். மூன்றாவது சாமவேதம். இதனுடைய மகா வாக்கியம் தத்துவமசி. இந்த இரண்டும் ஒரு குரு மூலமாக உபதேசிக்கப்பட வேண்டியது. பேரறிவாகிய பிரம்மஸ்வரூபம் அது நீயாக இருக்கிறாய் என்று கூற வேண்டும். எவ்வளவு அழகாக வேதங்களின் சாரங்கள், மகா மந்திரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த சாமவேதத்தின் தத்துவமசி அது மீண்டும் குருவால் உபதேசிக்கப்படும் பொழுது அது நீயாக இருக்கிறாய். எது? அந்த பிரம்மமே நீயாக இருக்கிறாய். இதன் பிறகு அதர்வண வேதம். இதில் கூறப்படுவது ஹயஹாத்ம பிரம்மம். குரு கூறுகிறார் அது நீயாக இருக்கிறாய் என்று உபதேசித்த பிறகு இந்த சீடன் மனனம் பண்ணுகிறான். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் என ஓதி மனனம் செய்து அந்த பரிபூரண நிலையை அடைகிறான். எவ்வளவு அற்புதம் பார்த்தீர்களா? இந்த வேதங்களும் உபநிஷத்துக்களும் அதன் மகா வாக்கியங்களும் அதை நான் உமக்கு அருளுகிறேன்.